அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது 9 தட்டுகள். அஸ்லம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு பழக்கம் இருக்குது. உமர் ரதியல்லாஹுன்னு அவங்க ஒரு 9 தட்டுகளை எப்போதுமே வைத்திருப்பார்களாம். ஆனால் 9 தட்டுக்களில் ஏன் அவங்க வச்சுருக்கிறாங்க? கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கலாம் அல்லது குறைச்சி வச்சுருக்கலாமே. ஆனால் 9 தட்டுகளை அவர்கள் சூஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருப்பாங்களாம். அந்த 9 தட்டுகளில் பழங்களையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருட்களையோ வைத்து நபி அவர்களுடைய மனைவிமார்களுடைய வீட்டிற்கு கொடுத்து அனுப்புவாங்க. நபி அவர்களுடைய மனைவிமார்களுடைய வீட்டுக்கு. அப்போது நபி அவர்களுடைய மனைவிமார்களில் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹு அவங்களும் இருக்கிறாங்க. உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏதாவது ஒரு பழங்களை கொடுத்து அனுப்பினாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருட்களை கொடுத்து அனுப்பினாலோ அந்த 9 தட்டுகளையும் வைத்து கொடுத்து அனுப்புவார்கள். அந்த 9 தட்டுகளிலும் தன்னுடைய மகள் வீட்டிற்கு செல்லக்கூடிய பொருட்கள் எப்போதுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மனைவிமார்கள் மற்ற நபர்களுடைய தேவைகள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு நிரப்பமாக கொடுத்து அனுப்பிவிட்டு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய மகள் ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பணும்னு சொன்னால் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். அதே நேரத்தில் ஒரு சமயம் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க ஒட்டகத்தை அறுத்து அதனுடைய இறைச்சிகளை நபி அவர்களுடைய வீட்டுக்கு கொடுத்து அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு நியத்து அவங்களுக்கு இருக்குது. அப்போது உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகத்தை அறுத்து சில இறைச்சி துண்டுகளை 9 தட்டுகள்லையும் நிரப்பின செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுடைய வீட்டுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்படி கொடுத்து அனுப்புகிற சமயத்தில் எல்லா அன்னைமார்களுடைய வீட்டிற்கும் நிரப்பமாக வச்சு கொடுத்து அனுப்புனாங்களாம். நிரப்பமாக இறைச்சிகளை வச்சு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய மகள் ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு என்ன செஞ்சாங்க? கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்து அனுப்புனாங்க அப்படிங்கிற வரலாற்றையும் நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் மீதம் இருக்கக்கூடிய இறைச்சிகளை சமைச்சு தன்னுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய முஹாஜிர் சஹாபாக்களுக்கும் அன்சாரி சஹாபா பெருமக்களுக்கும் சமைத்து அதை உணவாக பரிமாறினார்கள் என்கிற வரலாற்றை நாம் பார்க்க முடிகிறது. அருமையான நேயர் பெருமக்களே, இங்கே கொஞ்சம் நாம் யோசிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மனைவிமார்களில் தன்னுடைய மகள் ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களும் இருக்கிறாங்க. இப்போது நம்ம புள்ள ஒரு இடத்துல போய் வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். அவங்க வீட்டுக்கு ஏதாவது கொடுத்து விடணும்னு சொன்னால் நம்ம பிள்ளைக்கு குறிப்பிட்டு என்ன செய்வோம்? பார்சல் பண்ணி நம்ம பிள்ளைக்கு இந்த பொருளாக நமக்கு பிடிக்கும், இந்த பொருள் இந்த ஸ்வீட்டு நம்ம பிள்ளைக்கு பிடிக்கும், இந்த காரை நம்ம பிள்ளைக்கு பிடிக்கும், தனியாக பேக் பண்ணி பிள்ளைக்கிட்ட ஃபோன் போட்டு என்ன சொல்லுவோம்? உனக்கு தனியாக நான் கொண்டு வந்திருக்கிறேம்மா, அதை தனியாக எடுத்து அதை தனியாக நீ சாப்பிடலாம், உன்னுடைய மாமனார் மாமி மற்றவங்க எல்லாத்துக்கும் தனியாக கொண்டு வந்திருக்கிறேன், அதை நீ கொடுத்துருமான்னு சொல்லுவோமா இல்லையா? ஆனால் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துல தன்னுடைய மகளை முற்படுத்தவில்லை. மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு வாழக்கூடிய ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அன்னவர்களோடு சகோதரிகளாக இருக்கக்கூடிய நபி அவர்களின் மற்ற மனைவிமார்களுக்குத்தான் உமர் ரதியல்லாஹு முன்னுரிமை கொடுத்துருக்கிறார். அப்போது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பரந்த மனதோடு வாழ வேண்டும். அதைத்தான் அல்லாஹும் விரும்புகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் விரும்புகிறார்கள். அதில்தான் அல்லாஹுவுக்கும் நபி அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு விருப்பம் இருப்பதாக நாம் ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்க முடிகிறது. அத்தகைய விருப்பத்திற்குரிய நல் அமல்களை செய்வோம், அல்லாஹுவின் அன்பை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.